மக்களே, கேக்குது. அம்மா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. சொல்லு மக்களே, என்ன வேணும்? அம்மா, எனக்கு ஒரே பசியா இருக்குமா. சோறு வேணும். பசிக்குதுமா, ரொம்ப வயித்த. மக்களே, செத்த இருமை. அம்மா இந்த இப்பதானே அரிசி படைச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல சோறாக்கி தந்துடுறேன். அது வரைக்கும் செத்து தண்ணி குடிச்சிட்டு விளையாண்டுட்டு மக்களே. அம்மா சோறாக்கிட்டு உடனே பிள்ளைக்கு முதல்ல போட்டு தருவேன். என்ன, அது வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு இருமை. அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்கம்மா. வயிறெல்லாம் ஒரே வலிக்குமா. பசியா இருக்குமா. சரி மக்களே, இந்த அம்மா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு தந்துடுறேன். அது வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு செத்த நேரம் வெளியில இருந்து விளையாட. பிள்ளைங்களோட விளையாண்டா கொஞ்சம் பசி தெரியாது மக்களே. அம்மா இந்த சோறாக்கிட்டு உடனே கூப்பிடுறேன். போ. பிள்ளை பசியில கிடந்து ஆடிட்டு கிடக்கு. சீக்கிரமா சோத்த ஆக்கணும். சோத்தாக்கி என் பிள்ளைக்கு போட்டு கொடுக்கணும். பிள்ளை வாய் நிறையா பசின்னு சொல்லுது. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அரிசி மட்டும்தான் இருக்கு. காய்கறி ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணது ஒன்றுமே புரியாமல் கிடக்கு. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்க. சே செல்வி, இந்த பக்கத்து கடையில் பொட்டி கடையில் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு குழம்பு வச்சு கொடுத்தி. பிள்ளை எத்தனை நாளாக பசியில் இருப்பா. நம்ம வேணால் பசியில் இருக்கலாம். பிள்ளைக்கு என்ன தெரியும். அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து சோத்தை ஆக்கி கொடு. பிள்ளை பசின்னு சொல்லிட்டு அழுவுறா. நம்ம 2 பேரும் நல்லா இருக்கும்போதே பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. போவ என்ன ஆகுதுன்னு தெரியலம்மா. போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுமா. ஏங்க நீங்கள் வேறங்க, அங்கே ஏற்கனவே வாங்கியிருக்க கடனை இன்னும் கொடுக்கலன்னு அந்த சைடு போகவே முடியலை. அந்தம்மா வரப்பெல்லாம் கேட்டு ஏசியாவ மேற்கொண்டு கடன் கேட்டால் கொடுக்காவ செய்வாங்க. கொடுக்க மாட்டாவங்க. இன்னைக்கு ஏதாவது கறந்து இருக்கிறத வச்சு பார்த்துக்குவோம். நாளை பின்ன ஏதாவது பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏற்கனவே வேறு உடம்பு சரியில்லை. இதெல்லாம் வேறு நினச்சிக்கிட்டு மேற்கொண்டு உடம்பை போட்டு வருத்தியாதீங்க. நீங்கள் படுத்து தூங்குங்க. நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கேன் பிள்ளைக்கு. சேகரு, அம்மா யார் இருக்கா வீட்டுக்குள்ள? வெளியில வாங்க. அம்மா யார் மாதிரி கூப்பிட்ட கால் உள்ளதோ விட்டுட்டு வெளியில வாமா. எங்கங்க எந்திரிச்சு பெரிய உடம்பு சரியில்லாத நேரத்துல ஏற்கனவே மயக்கம் கொண்டு அடிக்கி கீழே விழுந்துற பெரியங்க. நீங்க படுங்க, நான் போய் பார்க்குறேன் யாருன்னு. யார் நீங்க? எங்கம்மா உன் புருஷன் சேகரு? ஆளே காணல. ஊர்ல இருக்கானா இல்லை எங்கேயும் ஓடிட்டானா? வீட்டில் தான் இருக்காரு. அவருக்கா உடம்பு முடியல, அதனால தான் எங்கேயும் போகிறதில்ல. டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காவ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் புருஷன் வாங்கியிருக்கான்ல பணத்துக்கு, அதுக்கு வட்டி காசு என்னமாச்சு? 2 மாசம் ஆச்சு. வட்டியும் காணா அசலையும் காணா. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? வட்டி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னா அந்த இது கூட இல்லையா? உடம்பு முடியல அது முடியல ஏதாவது சொன்னா என் காசு எப்படி ஆகுறது? நானும் 1 மாசம் போச்சு 2 மாசம் போச்சுன்னு இருக்கேன். வந்து என்னன்னு கூட ஒரு சேதி கூட சொல்லலை. பணம் வாங்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்க வீடை தேடிட்டு நாங்க அலையணும்ல. காசையும் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து அலையணுமாம்மா. எங்கம்மா உன் புருஷன்? கூப்பிடு. ஐயா, அவருக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல. எங்கேயும் ஏந்திரிச்செல்லாம் போக முடியல. வேலை வெட்டிக்கும் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஆள் தான் எங்கள் வீட்டில் சம்பாத்தியம் பண்ணியாரு. அவரும் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால காசு பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா. நானே ஏதாச்சும் வேலைக்கு போய் இனிமேல் உங்களுக்கு கடனை கொடுக்குறேன் ஐயா. கொஞ்சம் நெருக்காமல் இருங்க ஐயா. என்னம்மா விளையாடுறியோ? உன் வீட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வராது என்ன? எனக்கு காசு தான் முக்கியம். வட்டி பணம் கொடுக்கலான்னு எனக்கு என்னன்னு இருக்கேன். கேட்ட நான் வேலைக்கு போய் நீ போய் எப்போ வேலைக்கு போய் எனக்கு பணம் எப்போ கொடுக்காது? ஒழுங்கு மரியாதை நாளைக்கு காலையில் உள்ள பணம் வந்தாகணும். இல்லைன்னு வச்சுக்க மரியாதை கெட்டு பேர் கெட்டு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிய? பணம் வாங்குற வரைக்கும் நல்ல பல்ல இழிக்குது. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அக்கா சொல்றீங்க. என் வீட்டு காசு மட்டும் நான் சும்மா கிடக்க. நீங்க சோத்தை தந்தீங்க வேற எதுவும் திங்கிறீங்களான்னு தெரியல. அந்த நேரத்துல வந்து ஐயா சாமின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு இருந்ததையா. அதுக்கப்புறம் கேட்டா உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கலோ. ஒழுங்கு மரியாதை நாளைக்குள்ள பணம் வந்தாகணும். இல்ல என்ன நடக்குன்னே தெரியாது. நானே நேரம் இங்க வந்தேன்னு வச்சுக்கேன், வீட்டில் உள்ள ஜாமான் எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டுட்டு வீட்டை பூட்டி போட்டுட்டு போயிடுவேன். பாத்துக்காமா. நாளைக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறவளே பாருமா. பணம் வாங்குற வரைக்கும் நம்மள்ட்ட வந்து நல்லா பேசி பேசி பணத்தை வாங்கிட்டு வந்துடுறவ. அப்புறம் என்னன்னா இவங்க வீட்டுக்கு நாம நடையா நடக்கணும். இவங்க இதுக்கு உங்களை வந்து திட்டிட்டு போறாங்க. ஏம்மா எதுக்கு அழுவுறிய? ஒன்றும் இல்லை மக்களே, அம்மா நல்லா தான் இருக்கேன்.
சும்மா தெரிஞ்சவங்க அம்மாட்ட வந்து பேசி இருந்துட்டு போகிறாங்களே, அம்மாலாம் ஏசவெல்லாம் செய்யலை. சும்மாம்மா நீ போய் விளையாடு போ. சோறு கேட்டல, சோறு திங்கிறதுக்கு வாம்மா போ. ஏம்மா வர வர தண்ணி கொஞ்சம் தான் வருது, ஆளுக்கு 2 குடமா பிடிங்கம்மா. பின்னாடி நாங்களாம் நிற்கல, அதுக்குள்ளே தண்ணி வேற நின்று போயிடும். ஃபஸ்ட்டு 2 குடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு பங்கு பிடிச்சி பிடிச்சிக்கலாம். என்ன நீங்களே ஒரு 10 குடம் போல் பிடிச்சிங்கன்னா தண்ணி நின்று போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? சரிக்கா, ஏற்கனவே எல்லாம் 2 குடம் தான் பிடிச்சிட்ருக்கோம். எல்லாரும் பிடிச்சிட்டு அடுத்த ரவுண்டு வேணால் எக்ஸ்ட்ரா குடம் பிடிச்சிக்கலாம். என்ன தண்ணி வேற நின்று போயிட்டா எல்லாருக்கும் தண்ணி வேணும்ல. ஆமாம் பாத்திமா, தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய முடியுது? தண்ணி வேற ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது, அதை வச்சே புழங்க வேண்டியதாக இருக்குது சிக்கனம்மா. ஆமாக்கா, எங்கே செல்வி அக்காவை காணும்? எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாவ. அவங்க ரவுண்டு தான் அடுத்த வாட்டி. இன்னும் ஆளையும் காணும் ஒன்றையும் காணும். எப்போவுமே தண்ணி பிடிக்க முதையாலாம் வருவாவில்ல, இன்னைக்கு ஆளை காணுக்க. உனக்கு தெரியாத பாத்திமா, காலையிலேயே அவங்க வீட்டில் உரி சத்தம் தெரியுமா? கந்து வட்டி கணேசன்ல அவன்கிட்ட புருஷன் பணம் வாங்கி வந்திருப்பாம இருக்கு, வட்டி காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு வந்து காலையிலேருந்து ஒரே சத்தம் போட்டுட்டு கிடந்தான். தெரியவே ஒரே சத்தமாக இருந்துச்சுடி. உனக்கு தெரியாதோ? எனக்கு தெரியாதுக்க. அது வேற செல்வி புருஷனுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவல, அதனால எங்கேயும் வேலை வெட்டிக்கு போகாமல் காசு இல்லை பிறகுக்க. யாராச்சும் போய் அந்த கந்து வட்டி கணேசன்ட்ட போய் காசு வாவல. அவனே ஒரு பொல்ல ஐயோக்கிய பைய, காசு இருந்தால் போதும் ரத்தத்தை உருகிட்டு தான் விடுவான். அவன்கிட்ட போய் காசு வாங்கியிருக்காவ. காலையிலே வந்து நல்லா சத்தம் போட்டுட்டு கிடந்தானோ. பாவங்க அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படியாவ. ஒரு பூரா கடன் வாங்கியாச்சு. என்னதான் பண்ண போறாவன்னு தெரியலை. பார்த்தாலே பாவமாக இருக்குக்க. ஏட்டி, அவளுக்கு பாவம் பட்டுறியோ? அவெல்லாம் ஒரு நேரத்தில் இன்னும் ஆட்ட ஆடினா தெரியமாட்டி. போய் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்து யார் அப்படி செலவு செய்ய சொல்கிறா? இப்போ குத்துது குடையுதுன்னா யார் என்ன பண்ணுவா? அவளுக்கு நல்ல வேணும் டீ. புருஷன் நல்லா இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா? புருஷன் நல்ல சம்பாத்தியம் பண்ணியான்ட்டு தோடு என்ன மூக்குத்தி என்ன அது என்ன இது என்ன வறுத்து வருவா தெரியுமா? இப்போ தான் வாயெல்லாம் கொஞ்சம் அடங்கி கிடக்கு. ஃபுல்லாக சிரிக்கிட்டி. அவளுக்கு போய் பாவம் படியா நீனு. அதான் இன்னைக்கு தண்ணி தூக்க வரல, ஒரே வெக்கமாக இருக்கும்ல, அதனால தான் போய் தண்ணி எடுக்க வரல போல இருக்கு. பார்ப்போம் வருவா. அப்புறம் நேற்று கூடக்க அந்த பிள்ளை என் பிள்ளையோட விளாண்டுட்டு கிடந்துச்சா. என் பிள்ளைக்கு கொஞ்சோண்டு பண்டம் கொடுத்தேன் திங்கிறதுக்கு. அந்த பிள்ளை பாம்போல பார்த்துக்கிட்டே இருந்துச்சுக்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பண்டம் கொடுத்தக்க இன்னும் திங்கி தெரியுமா? ஒன்றுமே வாங்கி கொடுக்கறதில்ல பிறக்குக்கா. பாவமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படியாக்க. தெருவில் வேற ஒரே எல்லாரும் ஏசியாவில். குழுவில் வேற பணம் எடுத்துகிட்டு அது வேற கட்ட முடியலையா, வட்டிக்கு வேற பணம் வாங்கிட்டு அது வேற கொடுக்க முடியலையா. பாவமாக இருக்குக்க. அதனால செல்வி அக்கா வெளியிலே வாரது கிடையாது. அந்த அண்ணனுக்கும் ஏதோ ஒரு சீக்கு வந்துருச்சாண்டி, அதனால வேலைக்கும் போக முடியாதான். என்னமா தான் காலம் நல்ல போகிறான்னு தெரியலை. பாவமாக இருக்குக்க. ஏ கீதா, எங்கே போயிட்டு இருக்க? நில்லு. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களோ? உங்களை பார்க்கலாம் தான் தெருவுக்கு போனேன். எல்லோரும் இங்கே இருக்கியே, பரவாயில்ல. எனக்கு அலட்சி கொஞ்சம் மிச்சமாக போயிட்டு. பரவாயில்லக்கா, எல்லோரும் ஒன்றா பார்த்ததுல சந்தோஷம். இல்லை கீதானா எல்லாம் தெரியும். இப்போ நீ என்ன புதுசாக ஆளெல்லாம் மாறி போயிட்ட. எங்களெல்லாம் கண்ணு தெரியுமா உனக்கு? நீ பாட்டே போகிற, நீ பாட்டுக்கே வார. இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஏன்க்கா அப்படி பேசுறியே? ஆமாம் கீதா, அந்த அக்கா சொல்கிறது கூட உண்மைதான். முன்னாடியெல்லாம் வருவேன், நல்லா பேசுவேன். இப்போல்லாம் எங்கள் ஆளே பார்க்க முடியல. ஊரில் தான் இருக்கே, என்ன தெரியவே இல்லை. எங்கக்கா, நான்லாம் ஊரில் தான் இருக்கேன். இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் நான் எங்கேயும் போகிறது கிடையாது. எங்கக்கா, என் புருஷன்ட்ட வெளிநாட்டிலேருந்து யாரும் இங்கேருந்து ஃபோனை போட்டு நான் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன், போகிறேன் வரேன்னு என்னென்னமோ சொல்லி எங்கள் வீட்டிலே ஒரே சண்டையாக கிடக்குக்க. இந்த வருஷத்தோட என் புருஷனும் அதை அங்கேருந்து வேலை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லிட்டாவ. யாருன்னே தெரிலக்க. நான் யார் விட்டு பேச்சாச்சு பேசினாக்க, என் விட்டு பேசினா மட்டும் நல்லா இனிக்க பேசியா. யாருன்னே தெரிலக்க. ஏன்க்கா அப்படி பண்ணையாவ? எம்மா யாருன்னே தெரிலம்மா. நம்மளுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கதே நேரம் சரியாக இருக்குது. இல்லை ஊரு கதை பேசுறதுக்கு நேரம் இருக்கோ? யார் இந்த வேலை பார்த்தவன்னு தெரியல கீதா. யாருன்னு விசாரிச்சு பாரு. நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. நம்ம யாரோட்டு கதையை பேசுவோமா போவோமா, அதெல்லாம் நம்மளுக்கு சேரவே சேராது. யார் இந்த வேலை பார்த்தாங்கன்னு தெரியல கீதா. ஆமாம், எங்கே போயிட்டு இருக்க வேகமா? நாளைக்கு தேதி 20 குழு கட்டணும்ல. அப்படியே உங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு செல்வி அக்காட்டையும் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். செல்வி அக்கா போன மாதமே குழுவே கட்டலக்க. இந்த மாதம் என்ன செய்ய போகிறான்னு தெரியலை. பெரிய தொல்லையாக இருக்குக்க. அந்த அக்காவுக்கு எடுத்து கொடுத்ததே பெரிய தொல்லை. கட்டவே மாட்டேங்க அக்கா. ஆனால் குழு வாங்கினா மட்டும் கரெக்டாக வந்துடுறாவ.
எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனையாக போயிட்டு எல்லா ஆளும் கட்டியாவது செல்வி அக்கா ஒரு ஆள் மட்டும் கட்ட மாட்டேங்கி எத்தனை வட்டிக்கா போட்டு போட்டு கட்டுறது. அதுக்கு தான் முன்னிலே சொன்னேன் அந்த அக்காக்கெல்லாம் குழு கொடுக்காதியே அந்த அக்காலாம் ஒழுங்காக கட்டாதுன்ட்டு. யார் சொல்லி கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கீதா. அதெல்லாம் கட்டுவோன்னு சொல்லி கொண்டே கொடுத்துவிட்டு இப்போ நாங்கள் தான் படாத பாடுபட்டுட்டு கிடக்கோம். நாங்கள் எல்லோரும் கட்டுறோம், அந்த அக்கா ஒரு அக்கா மட்டும் கட்ட மாட்டோம். எத்தனை மாதம் சேர்த்து போட்டு கட்டுறது? இந்த வட்டா குழு கட்டலன்னு வச்சுக்க என்ன ஆகுன்னு தெரியாது, பார்த்துக்காமா. எங்கக்க பாவம் ரொம்ப கஷ்டப்படியாவோ பிள்ளை விட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் கொடுத்தேன். நான் போயிட்டு அந்த அக்காட்ட அப்படியே சொல்லிட்டு போகிறேன், குழுவுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறக்க. என்னக்கா பண்ணுறது, பாவமாக இருக்குது பார்த்தாலும். பாவம் வந்தால் நீ போட்டு கட்ட அவளுக்காக. என்ன உன் வீட்டில் காசு இருக்குல்ல, உன் புரிஞ்சுருந்தா வெளிநாட்டை சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கான்ல, அவளுக்காக ஒரு குழு நீ போட்டு சேர்த்து கட்டி வைக்கிற. ரொம்ப பாவம் பாக்கா.